விநாயகர் என்றால் எளிமை என்று நினைப்போம். ஆனால் 32 வடிவங்களில் மிகவும் அச்சப்படக்கூடிய அதே சமயம் அதீத சித்திகள் நிறைந்த ஒரு வடிவம்தான் இந்த உச்சிஷ்ட கணபதி. ஏன் இவரை பற்றி பேசுவதற்கே பலர் தயங்குகின்றனர்? ஏன் இவரை வீட்டு பூஜை அறையில் வைத்து வணங்குவதில்லை? இதன் பின்னணியில் இருக்கும் அதிர வைக்கும் உண்மைகளை பற்றி இன்று பார்ப்போம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பாருங்க. பொதுவாக இறைவனை தீண்ட நாம் உடல் மற்றும் மன தூய்மையை கடுமையான விதிகளுடன் கடைபிடிப்போம். ஆனால் இந்த கணபதியோ தூய்மை மற்றும் அசுத்தம் என்ற மனித பாகுபாடுகளை கடந்த ஒரு பரம்பொருள். உச்சிஷ்டம் என்றால் மிதமுள்ளவை அல்லது எஞ்சியவை என்று பொருள். பொதுவாக வழிபாட்டில் சில நியமங்கள் உண்டு. ஆனால் இந்த கணபதியோ நாம் உணவு உண்ட பிறகு இருக்கும் நிலையிலும் கூட நம்மை அப்படியே ஏற்று அருள்பவர். அதாவது இறைவனுக்கு எதுவும் அசுத்தம் இல்லை, அவர் அணுக்களிலும் நிறைந்திருக்கிறார் என்ற உயரிய தத்துவத்தை உணர்த்தும் வடிவம் இந்த உச்சிஷ்ட கணபதி ஆவார். நீல நிற மேனியுடன் கையில் மாதுளம்பழம் ஏந்தி மடியில் நீலவாணி தேவியை தழுவியபடி இருக்கும் இந்த தோற்றம் உலகியல் இன்பங்களையும் ஆன்மீக ஞானத்தையும் நினைக்கும் ஒரு மகா ரகசியம்தான் இந்த வடிவமாகும். இவர் பிசாச கணபதி என்றும் அழைக்கப்படுகிறார். செய்வினை ஏவல் போன்ற தீய சக்திகள் இவரை நெருங்கக்கூட அஞ்சும். ஆனால் இவரை வணங்க வாமாச்சார முறைப்படி மிக கடுமையான மந்திர சித்துக்கள் தேவை. ஒரு குருவின் உபதேசம் இல்லாமல் இவரை தவறான முறையில் அணுகினால் அது வாழ்க்கையை புரட்டி போட்டுவிடும். அதனாலேயே சித்தர்களும் தாந்திரிக பயிற்சியாளர்களும் மட்டும் இவரை ரகசியமாக வழிபடுகின்றனர். பெரும் பதவிகள் மற்றும் அரசியலில் உச்சத்தை அடைய நினைப்பவர்களுக்கு இவரே கண்கண்ட தெய்வம். உச்சிஷ்ட கணபதியை தியானிப்பவர்களுக்கு சகல யோகமும் மோட்சமும் உங்கள் கையில் வரும். திருநெல்வேலி மணிமூர்த்தீஸ்வரம் போன்ற தலங்களில் இவரை தரிசிக்கலாம். விநாயக பெருமானின் இது போன்ற மறைக்கப்பட்ட திருவடிவங்களை பற்றி தெரிந்து கொள்ள யூடியூப்ல பார்த்தீங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்ற தலங்களை பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிட்டு இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. நன்றி.